வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற ஒரு வீடியோ, ஒரு கம்ப்ளீட்டடாக ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஆம்பிளிஃபையர். இதனுடைய அவுட்புட் எடுத்திங்கன்னா 60 வாட்ஸ் ப்ளஸ் 60 வாட்ஸ், 4 ohms, 8 இன்ச்சு, 40 வாட் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர், ஊஃபர் எது வேணாலும் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஊஃபர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பேஸ் சிக்னல் நல்ல கொஞ்சம் தூக்கலாக வரும். ஏற்கனவே இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது ஒரு கஸ்டமருக்காக அசம்பிள் பண்ணினது. இந்த போர்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆனதுனால இப்போ போர்டு ஸ்டாக் ஃபுல்லாக வந்திருக்கு. பாருங்கள், இங்கே ஒரு போர்டு இருக்குது. ஆல்ரெடி இந்த போர்டை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் லாஸ்ட் கிளாஸில். இதில் TBA 3116D2 அப்படிங்கிற ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 100 வாட்ஸ் ப்ளஸ் 100 வாட்ஸ். ஏன்னா இதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் வந்து 12 வோல்ட் டு 24 வோல்ட் வரை கொடுக்கலாம். அதாவது 8 வோல்ட் டிசியிலிருந்து 24 வோல்ட் டிசி மேக்ஸிமம் வரை கொடுக்கலாம். 24 வோல்ட் கொடுக்கும்போது சிங்கிள் பவர் சப்ளையில் இது 100 வாட்ஸ் ப்ளஸ் 100 வாட்ஸ். இதுதான் ஐசியினுடைய மேக்ஸிமம் பவர். ஓகே, இதில் ஐசி இருக்குது. நம்ம ஈஸியாக அசம்பிள் பண்ணலாம், யார் வேணால் அசம்பிள் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்க போர்டு தான் இந்த போர்டு. இந்த போர்டில் என்ன வித்தியாசம் இந்த ரெண்டு போர்டுக்கு அப்படின்னு கேட்டால், இதில் பிடி சர்க்யூட் கிடையாது, பட் இதில் வந்து பிடி இருக்குது. கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இது வந்து பிடி சர்க்யூட் இருக்குது. இதில் பிடிக்காக இதில் வந்து உங்களுக்கு JRC 4558 அப்படிங்கிற 2 ஐசி யூஸ் பண்ணியிருக்கு. இதில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இதில் ஒரு ஸ்டீரியோ வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது, ஸ்டீரியோ பேஸ் கண்ட்ரோல், ஸ்டீரியோ ட்ரிபிள் கண்ட்ரோல் இருக்குது, சிக்னல் இன்புட் இங்கே இருக்குது. இந்த இடத்துல 5 வாட் அவுட்புட்டு ஒரு மாடல் கொடுத்துடலாம். ஒரு MP3 மாடல், ப்ளூடூத் மாடல் கொடுத்துடலாம். இதில் வந்து உங்களுக்கு வந்து மானோ பவர் சப்ளைக்கு இல்லைன்னா ஒரு சாக்கெட், லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் ரெண்டுக்குமே ஸ்டீரியோ அவுட்புட் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. நம்ம எந்த போர்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டு யூஸ் பண்ணும்போது 20 போர்டு கொடுக்குறதா இருந்தால் பவர் அதிகமாக கிடைக்கும். ஆனால் இல்லை, எக்ஸ்ட்ரா பிடி போர்டு ஆட் பண்ணணும். ஓகே, பட் இந்த போர்டு யூஸ் பண்ணும்பொழுது இதில் வந்து என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு கேட்டால், இதில் நீங்கள் 12 வோல்ட் இன்புட் கொடுத்து ஒரு 5 வோல்ட் அவுட்புட் இதுக்கு மாடுலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இதில் வந்து ஒரு பேஸ்டபிள் சர்க்யூட், நல்ல குவாலிட்டியான பேஸ்டபிள் சர்க்யூட். இதைத்தான் நம்ம இந்த போர்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்க ஒரு 12 வோல்ட்டு 5 ஆம்பியர் அவுட்புட் வரக்கூடிய ஒரு SMPS பவர் சப்ளை இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளைங்கும் போது இந்த கேபினெட்டோட வெளியே வந்துடும். வெயிட் வேறு அதிகமாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப வெயிட்லெஸ் ஆம்பிளிஃபையர், ரொம்ப வெயிட்லெஸ் இருக்கும் ஆம்பிளிஃபையர் இருக்கும். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், இந்த 2 போர்டு தான் வெயிட், வேறு ஒன்றுமே இல்லை. பிடி சர்க்யூட் இருக்கனால எக்ஸ்ட்ரா பிடி போர்டு வைக்கணும்னு அவசியமெல்லாம் எதுவுமே இல்லை. வேறு என்ன வைக்கணும்? ஒரு MP3 மாடல் ஒன்று ஃப்ரண்ட் பேனலில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கேபினெட்டில் 4 கண்ட்ரோல் கேபினெட் இருக்குது, 3 கண்ட்ரோல் கேபினெட் இருக்குது. 3 கண்ட்ரோல் கேபினெட்னால் வால்யூம் கண்ட்ரோல் ஸ்டீரியோ, மீதி ரிமைனிங் வந்து பேஸ் அண்ட் ட்ரிபிள். எக்ஸ்ட்ரா ஒரு கண்ட்ரோல் வந்துச்சுன்னா அதில் பேலன்ஸ் கண்ட்ரோல் வச்சுக்கலாம். அந்த பர்பஸ்க்காக தான் இருக்குது. இல்லை இந்த போர்ட்லேயே சப்பு வேணும், 2.1 வேணும் அப்படின்னு அடுத்த வீடியோவில் வரப்போது அதில் 4 கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கண்ட்ரோல் வந்து சப் கண்ட்ரோல், ஒரு கண்ட்ரோல் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல், ஒரு கண்ட்ரோல் பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோல் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். சேம் போர்டு தான், யார் வேணும் ஈஸியாக பண்ணலாம். கேபினெட் ஈஸியாக கிடைக்கிது. இதனுடைய டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் தான் கொடுக்குறோம் ஆஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்டுக்காக. இது ஒரு ஸ்டூடெண்ட் அசம்பிள் பண்ணினது. ஓகேவா? நிறைய டைப் ஆஃப் போர்டு இருக்குது. கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முதல்ல ஹம்மு வராது, டிஸ்டார்ஷன் எதுவும் இருக்காது, ஹீட் டிசிபேஷன் எதுவுமே இருக்காது. அதனால் உங்களுக்கு ஹீட் ஆகாது. அதனால் தெர்மல் ரன்னவேன்னு ஒரு கேரக்டர் ஏற்படாது. அதனால் காம்பனண்ட் ஃபெயிலியர் ஆகாது. இதெல்லாம் இந்த போர்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு சிங்கிள் நோடுமே பக்காவாக ரீப்ரொடியூஸ் ஆகும், ஆம்பிளிஃபை ஆகும். ஓவரால் கிளாரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிளாரிட்டி கேட்கணும் அப்படின்னா அந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரில் தான் கேட்க முடியும். ஏபி கிளாஸ் அல்லது கிளாஸ் ஏபின்னு சொல்லுவோம் இல்லையா, நார்மலாக எடுக்கக்கூடிய லீனியர் ஐசி, அதுலெல்லாம் மிடில் ஃப்ரீக்வன்சி எப்பவுமே தூக்கலாக இருக்கும். ஓகேவா? ஆனால் இதில் அப்படி இல்லை, எல்லாமே மிதமாக இருக்கும், பக்காவாக இருக்கும். ட்ரிபிளும் நல்லாயிருக்கும், பேஸ் நல்லாயிருக்கும். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஜஸ்ட் நான் ஆன் பண்ணுறேன். ஒரு இண்டிகேட்டர் லைட் எரியுது.
விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பது தாமச்செட்டியார் நகை மாளிகை, கோபி, அந்தியூர் மற்றும் சக்தி. அனைவரும் நலம் பெற இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பது ஸ்ரீ கண்ணகி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், திண்டல், ஈரோடு. சினி கஃபே இன் அசோசியேஷன் வித் கருவுராமையை கண்டறிய சிறப்பு ஆலோசனை முகாம், ஈரோடு. சுதா ஆக்ட்ரஸ் கௌரி, நீங்க சொல்லுங்க உங்களுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் என்ன? அடுத்த ப்ராஜெக்ட் இப்ப அடியே இப்போ சர்க்யூட்ல இது எஃப்எம் பிளேயர், இது ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மென்ட் பண்ணல, அதனால எனக்கு ரிவீல் பண்ண முடியாது. என்ன பண்றேன், இல்ல இப்போ கொஞ்சம் தமிழ்ல வால்யூம் குறைச்சிடுறேன். வால்யூம் குறைச்சிருக்கேன். இப்போ எஃப்எம் ப்ளே ஆயிட்டு இருக்கு. நான் இப்போ இதுல ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்றேன். அது இல்லாம மலையாளம்ல 3 ப்ராஜெக்ட்ஸ் எட் ரிலீஸ், அண்ட் ஆர்டிஎக்ஸ்ல நடிச்ச நீரஜ் மாதவ் கூட ஒரு ஹாட்ஸ்டார் வெப் சீரிஸ் ரெண்டு கூடுது. இது ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட். உங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஒரு பென் டிரைவ் கிட்ட ஆட் பண்றேன். உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் அந்த we should hope for peace, prosperity, love. FM mode. வேண்டி play by USB drive. இப்போ ஓரளவுக்கு வால்யூம் வச்சுருக்கேன். இப்போது நான் பேசுகிற கேட்கணும் இல்லையா? நல்ல குவாலிட்டி அவுட்புட் பக்காவாக இருக்குது. நான் இப்போ ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். தனியாக ட்ரிபிள் மட்டும் அழகாக வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ நான் பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். வால்யூம் குறைச்சிட்டேன், பேஸ் குறைக்கிறேன். இப்போ மறுபடியும் பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ நல்ல ஓவரால் ரெஸ்பான்ஸ் இருக்குது. பேஸ் ட்ரிபிள் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. எஃப்எம் பிளேயரில் நல்ல கெயின் இருக்கும். எஃப்எம்மில் இந்த போர்டில் ஃப்ரண்ட் பேனல் பார்க்கலாம். இதில் க்ரீன் டிஸ்பிளே வச்சுருக்கோம். எல்லாமே எல்லா கண்ட்ரோலும் கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டோம். பேஸ் ட்ரிபிள் எல்லாமே கம்ப்ளீட்டாக குறைச்சாச்சு. எந்த நாய்ஸ் இல்லை, பக்காவாக இருக்குது. இப்போது கொஞ்சம் வால்யூம் ரைஸ் பண்ணுறேன். ட்ரிபிள் பேஸ் மேடி வால்யூம் கூட்டுறேன். பவர் ஆன் சுவிட்சு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் போதும், பவர் ஆஃப் ஆகிருக்கு. இந்த டோட்டல் கிட்டு காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி, இன்க்ளூடிங் கேபினட்டோட ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம். நீங்களும் அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக நான் ஒன்று அசம்பிள் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏற்கனவே அவுட் டு சால்டர் எல்லாமே நான் காமிச்சிருக்கேன். அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு மானோ ப்ளஸ் ஸ்டீரியோ, அதாவது 2.1 அடுத்த போர்டு ரெடியாக இருக்குது. நான் அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதை பற்றி ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். நாம் இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, மெல்ல மெல்ல ஒரு ஆம்பிளிஃபையரை ஹவு டு மேக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். லோ ப்ரைஸில், இது ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். நல்ல குவாலிட்டி. உதாரணமாக ஒரு 40x40 ஃபுல் போர்ட் போடுறத விட ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 5 amps 3 amps வச்சு ஒரு ஹெவியாக வெயிட்டாக இருக்கிறத விட ஒரு எஸ்எம்எஸ் பவர் சப்ளையில் இதை பண்ண முடியும். எஸ்எம்எஸ்லேயே இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி இருக்குது. 750 இருக்குது, 1050 இருக்குது. அது அடுத்தடுத்த போர்டு போடும்போது உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், என்னென்னு கொடுக்குறேன். ஓகே, நீங்களும் அசம்பிள் பண்ணுங்கள். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் என்னென்னா, நீங்களும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும், நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா?
எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். இதன் மூலிமா என்ன பண்ணியிருக்கோம், ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ஸ்டூடெண்ட்டுக்கு. அந்த ஆன்லைன் ட்ரைனிங் மூலிமா நீங்களும் விருப்பமாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான போர்ட்ஸ், அதாவது காம்போனன்ட்ஸு, எல்லா ஒர்க்கிங் தேவையான டூல்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? பாட்டம் புஷ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவல் புஷ் போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஆம்ப் வந்து டேபிள்லேருந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் லுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப கம்மியான பேஸ் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஓகேவா? பிளாக் கலர் அண்ட் ஒயிட் கலர் 2 கலர்லேயும் இந்த பேஸ் இருக்குது. நீங்கள் லெக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு இப்போ நான் க்ளோஸ் பண்ணி ஒரு கஸ்டமர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க, டெலிவரி பண்ண போகிறோம். நம்ம ஸ்டூடெண்ட்டோட தான் அசம்பிள் பண்ணியிருக்காரு. இது யார் வேணாலும் பண்ணலாம், அசம்பிள் பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.